வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு கீரி மீன் சாலை கருவாடு கிடச்சிருக்குது. இந்த கருவாட்டை செம்மையாக பொரித்து பால் ரசம் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம சுத்தம் செய்கிறதுக்கு வெந்நீரை அடுப்பில் சுட போடுவோம். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. கருவாட்டை நம்ம உப்பு வச்ச கருவாட்டை வெந்நீரில் தான் அலசி எடுக்கணும். ஒரு முறை வெந்நீரில் அப்படியே ஊற்றி ஊற போட்டு அலசி எடுத்துக்கிட்டு அப்புறம் 2 தண்ணி வச்சு அலசி எடுத்துக்கிடுவோங்க. இப்போ பாருங்கள், இந்த கருவாட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். நான் ஒரு கடாயை எடுத்துருக்கேன், சின்ன கடாயை. அதில் வெந்நீர் வைக்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ விறகு அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இந்த வெந்நியை தான் நம்ம கருவாடு ஊற்றி அலசுவோம். இந்த கருவாடு எங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க கடலுக்கு போனாங்க, கொண்டு வந்து தந்ததை நான் அலசி உப்பு வச்சு காய போட்டேங்க. அந்த கருவாடை இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். ரசத்துக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த தேங்காயை திருவி நம்ம ஊற போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க தண்ணியில். அப்போ தான் நம்மளுக்கு பால் நல்லா கிடைக்கும். இப்படி கடலுக்கு போயிட்டு வர்ற நேரம் மீன் கிடச்சிச்சின்னா நாங்கள் கொஞ்சம் குழம்புக்கு எடுத்ததும் மிச்ச கருவாடு மீன் இருந்துச்சுன்னா கருவாடு போட்டுருவோங்க. ஏன்னா எங்களுக்கு கறிக்கு கிடைக்காத நேரம் அந்த கருவாட்டை வச்சு தான் நாங்கள் பொரிச்சுக்கிடுவோம். இல்லாட்டா ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துருவோம். அது மாதிரி இன்றைக்கி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அதனால் எங்கள் வீட்டில் காயப்பட்ட கருவாடை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் பால் ரசத்தை வச்சுட்டு சாப்பிட போகிறோங்க. இப்போ நம்ம கருவாடு பொரியலுக்கு தேவையான பொருளை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இப்போ கருவாட்டை நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். தேங்காவை திருவி நான் பாலை ஊற போட்டுட்டேன். ஊறட்டும் நல்லா. அதுக்குள்ளேயே நம்ம கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தலைப்பகுதியை பிச்சு எடுத்துகிட்டு இப்படி செவில் சுரண்டி விட்டுக்குருவோங்க. ஒரு கத்தியை வச்சு சுரண்டிட்டு அப்படியே நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுவோம். ஒவ்வொரு கருவாடில் செவுள் இருக்கும். அந்த செவில் நம்ம கத்தியை வச்சு இப்படி சுரண்டி விட்டோம்னா அந்த செவுள் வந்துருங்க. தலைப்பகுதியில் இப்படி பிச்சிட்டோம்னா இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்படி எல்லா கருவாட்டையுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். கருவாட்டையும் நான் சுரண்டி எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சுட வச்சு இறக்கி வச்சுருக்க வெந்நீரில் இப்போ கருவாட்டை ஃபுல்லாக சேர்த்து விட்ருவோங்க. கருவாடு நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த கருவாட்டில் உள்ள மாங்கு கசுடு தன்மை எல்லாம் போகுங்க. இந்த மாதிரி ஒரு அரிப்பை வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிடுவோம் அந்த பாலோடையே. நான் புளி எடுத்துருக்கேன். இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கிடுவோங்க. இந்த மீதி பாலோட நம்ம புளியை கொஞ்சமாக பாலை ஊற்றி புளியை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அந்த புளி பாலை சேர்த்துக்கிடுவோம். இதில் இப்போ தேங்காய் பால் ரெடியாகவே இருச்சு. நம்ம அடுப்பில் போய் தாளிச்சுக்கிட்டு தேங்காய் பாலை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கருவாட்டையும் அலசி எடுத்துருவோங்க. நம்மளுக்கு கருவாட்டுக்கு தேவையான பொருளையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடுவோங்க. வச்சுட்டு அம்மியில் போய் பூண்டை நச்சுட்டு வந்துடுவோம். வச்சுட்டு பால் ரசத்தை வச்சுட்டு கருவாட்டை பொரிச்சிருவோங்க.
எங்கள் வீட்டில் எது இருக்குதுங்க அதை வச்சே நாங்கள் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்ருவோம். பாருங்க, நம்ம வெந்நி தண்ணியில் கருவாட்டை போடையும் இந்த அசடு எப்படி போயிட்டு பாருங்க. இதில் நம்ம உப்பு போட்டு காய போட்டிருந்தாலும் உப்பு கசம் போயிருங்க. நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெந்நீரில் எவ்வளோ அசடு போகுது. அதில் சுத்தமாகிருங்க அப்படியே கருவாடு. உப்பு இருந்தாலும் கொஞ்சம் உப்பு நீங்கி போயிருங்க கருவாட்டில் இருந்து. நல்லா நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி 2-3 தண்ணி வச்சு நல்லா அலசிக்கிடுவோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ண வெங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுவோம் தாளிச்சுட்டு. கடுகு நல்லா பொரிஞ்சது நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம் ரசத்துக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் 2. இப்போ வத்தல் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிடுவோம். நம்ம காயப்பொடி ரசத்துக்கு சேர்த்துக்கிடுவோம். நான் கொஞ்சோண்டு நேற்றுள்ள மல்லித்தலை இருந்துச்சு, அதை கொஞ்சம் ரசத்துக்கு சேர்த்துக்கிறேன். பிச்சு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம பால் ரசத்தை அந்த தாளிப்பில் சேர்த்து விட்ருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. நம்ம ரசத்தை இறக்கிக்கிடுவோங்க, கொதிக்க விட்டுறக்கூடாது. பால் ரசம் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடேறிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருவோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ பூண்டு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ தக்காளி மிளகாய் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ கருவாட்டை சேர்த்துக்குருவோங்க. நம்ம அலசி எடுத்து சுத்தம் செஞ்சிருக்க கருவாட்டை இப்போ சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம வெந்நில கருவாட்டை கழுவுனோம், உப்பு போயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தூள் உப்பை சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே வெங்காயத்துக்கும் லைட்டாக போட்டு நம்ம உப்பை விரவி வைக்கிறோம். இப்பையும் நம்ம உப்பு லைட்டாக போட்டுக்கிடுவோங்க. எண்ணெயிலேயே அப்படியே வேகட்டும் கருவாடு. மஞ்சத்தூள் காபூன் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் என்னென்ன பொடி எடுத்து வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மல்லித்தூள் காபூன், மிளகு காஸ்பூன், சீரகப்பொடி காபூன், கறி மசாலா பொடி காஸ்பூன், வத்தப்பொடி மட்டும் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம் கருவாட்டில். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு நல்லா கருவாடு அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை மாறி நல்லா ஒரு வாசமும் மணமும் வரும். நல்லா நம்மளுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு திக்காக வந்துருங்க. அப்படியே நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் ரசத்துக்கு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருவாங்க. பாருங்க, நல்லா சட்டியிலேருந்து நல்லா கம வாசம் வருதுங்க. சூப்பரான ஒரு ஸ்மெல், அப்படியே ஒரு மனம் வருதுங்க. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. தண்ணிலாம் நல்லா வத்தி இருக்கும். வத்தி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குதுன்னு. அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் கம்மண்டு வாசத்தோட நல்லா கருவாட்டு பொரிச்சாச்சு. இப்போ பால் ரசத்துக்கு நம்ம சோத்தை போட்டு சாப்பிட்ருவோங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த மாதிரி நீங்களும் கருவாடு கிடச்சுண்டா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா அதில் பிடிச்சிருக்குதுங்க. இப்போ இறக்கிடுவாங்க. இப்போ அப்படியே சுட சுட போய் சாப்பிட்ருவாங்க அன்னைக்கு. இப்போ நல்லா பால் ரசத்தை நம்ம ஊற்றி சாதத்தில் இப்போ கருவாடை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு நான் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்னும் எங்கள் வீட்டில் கடலுக்கு போயிட்டு தம்பி எங்கள் வீட்டுக்காரவங்களாம் இன்னும் வரலை. நான் ஒரு ஆள் இருந்து தான் சாப்பிட்றேன். பான் சிஸ்டர் எதுக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. சுட சுட இருக்குதுங்க கருவாடு. அவ்வளோ ஒரு இந்த பால் ரசத்துக்குங்க இந்த கருவாட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க. வேறு லெவல் தாங்க.
வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செம்மையாக வதக்கி எடுத்துருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் கருவாடு பொரிச்சு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கீரி மீன் சாலை கருவாடில் வந்து நல்லா நம்ம மசாலா பொடி போட்டு நல்லா ஒரு வாசம் கமகம வாசத்தோட நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க, ருசியும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு முறை எனக்காண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடுக்கே நீங்கள் கருவாட்டை பொரித்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க.